Amen. அல்லேலூயா. Amen. அன்பானவர்களே, இப்பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம். प्रिय लोगों, परमेश्वर का वचन सुनेंगे. இந்த நாளிலே முக்கியமான இந்த நாளிலே, இந்த குறிப்பிட்ட நாட்களிலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். इन दिनों में एक संभव हुआ, उसके बारे में मैं बताना चाहता हूँ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்த நாளிலே यीशु मसीह जब पृथ्वी में जी रहे थे, அவர் அவருடைய ஊழியங்களை எல்லாம் நிறைவு செய்து कि सेवकाई को पूरा कर कर எருசலேமுக்கு அவர் திரும்பி வருகிறார். यरूशलेम पहुँचता है. ஏனென்றால் இன்னும் சில நாட்களிலே இயேசு கிறிஸ்து எருசலேமிலே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற இருக்கிறார். क्योंकि थोड़े दिन में पिता का जो भी आज्ञा है वो पूरा करने वाला था यीशु मसीह. அந்த பிதாவின் சித்தம் என்னவென்றால், परमेश्वर की क्या इच्छा था? இந்த உலக மக்கள் மீட்புக்காக ये दुनिया के सारे लोग छुटकारा पाने के लिए சிலுவையிலே அவர் அறையப்பட வேண்டும். सूली पे चढ़ाया जाना चाहिए. மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும். तीसरा दिन जी उठना है. இதுதான் உலக மக்கள் மீட்புக்காக இயேசு செய்ய போகிற மிக முக்கியமான காரியம். क्योंकि पृथ्वी के लोगों को छुड़ाने के लिए यीशु मसीह करने वाला बहुत बड़ा कार्य यही था. பாருங்கள், இயேசு இந்த பூமியிலே மனிதனாய் வந்தார். देखिए, यीशु मसीह पृथ्वी में मनुष्य बनकर आए. 3.5 ஆண்டுகள் அவருடைய ஊழியத்தை இந்த பூமியிலே அவர் செய்தார். 3.5 साल ये पृथ्वी में अपनी सेवकाई निभाई. அந்த ஊழியத்தின் ஒரு மகுடமாகத்தான், அதாவது ஒரு நல்ல ஒரு மேன்மையான மகிமையான ஒரு செயல்தான் சிலுவையிலே நமக்காக அவர் மரித்தது. देखिए, ये सेवकाई का एक महिमा का कार्य है जो सूली पर उनको चढ़ाया गया. அந்த நாட்கள் சமீபித்த போதுதான் அவர் எருசலேமுக்கு திரும்பி வருகிறார். जब वो दिन करीब आया तब वो यरूशलेम पहुंचता है. ஏனென்றால் அவர் அந்த எருசலேமில் தான், அங்கேதான் அந்த அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டியதாயிருந்தது. क्योंकि यरूशलेम में ही उनको क्रूस पर चढ़ाया जाएगा. ஆகையினாலே அவர் அவருடைய ஊழியங்களை எல்லாம் முடித்து எருசலேம் நகருக்கு வருகிறார். इसलिए अपना सेवकाई पूरा कर कर यीशु यरूशलेम पहुंचता है. அப்படி அவர் வரும்போது நடைபெற்ற ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை உங்களுக்கு இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். जब यरूशलेम आते वक्त जो संभव हुआ वो संभव को मैं बताना चाहता हूँ. ஏனென்றால் நமக்கு வருகிற வெள்ளிக்கிழமை அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த நாளிலே பாடுபட்டு மரித்த ஒரு தினமாய் இருக்கிறது. क्योंकि आने वाला शुक्रवार जब यीशु मसीह पृथ्वी में थे, उस दिन में उनको सूली पर चढ़ाया गया. அதை குட் ஃப்ரைடே என்று சொல்லுவார். उसको गुड फ्राइडे कहते हैं. அப்படிப்பட்டதான ஒரு நாளாய் இருக்கிறது. वो दिन है वो. அன்றைக்கு மாலை இங்கே கூட்டம் இருக்கிறது. उस दिन शाम को यहाँ पर होगा प्रार्थना. 7 மணியிலிருந்து நடைபெறும் அந்த கூட்டம். 7 बजे शुरू होगा. நீங்களும் அதிலே பங்கு பெறும்படி உங்களை आप கேட்டுக்கொள்கிறேன். लोग भी उसमें भाग लेने के लिए विनती करता हूँ. பாருங்க, அதற்கு முன்னதாக நடைபெற்ற ஒரு சம்பவம் இது. उसके पहले हुआ ये संभव है. குறிப்பாக அந்த குறிப்பிட்ட இந்த ஞாயிற்றுக்கிழமை அது நடைபெறுகிறது என்று வரலாறு சொல்லுகிறது. देखिए, हिस्ट्री ऐसा बताता है ये संडे था उन दिनों में जो ये संभव हुआ. அந்த வெள்ளிக்கிழமை கடந்து வருகிற அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமை என்று வரலாறு சொல்லுகிறது. ये संडे छोड़कर अगले संडे, जो फ्राइडे के बाद जो संडे आता है, उस संडे को यीशु मसीह जीवित हुआ. அது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. वो बाइबल में लिखा है. அப்போ அவர் எருசலேமுக்கு திரும்பி வரும்போது நடைபெற்ற காரியம் என்னவென்றால், जब यरूशलेम पहुंचा तब क्या हुआ? அந்த எருசலேமுக்கு வருகிறதான வேளையிலே जब यरूशलेम आ रहे थे, அவருடைய சீசர்களில் 2 பேரை கூப்பிட்டு, वो चेले को 2 जन को बुलाया. நீங்கள் எதிரே இருக்கிற ஒரு கிராமத்திற்கு போங்கள் என்று சொல்லுகிறார். जो सामने गांव दिख रहा है वहां पर जाकर, அந்த கிராமத்திற்குள்ளே நீங்கள் போன உடனேயே गांव के अंदर जैसे ही पहुंचेंगे, அங்கே ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். वहां पर एक गधी के बच्चे को बंधा हुआ आप देखोगे. அந்த கழுதை குட்டியை நீங்கள் அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். वो बच्चे को छुड़ाकर आप लेकर आइए. சும்மா போய் ஒரு கழுதை குட்டியை அவிழ்த்துட்டு வந்தா விட்டுருவாங்களா? क्या ऐसे ही जाके गधी की बच्चों को उठाएंगे तो क्या छोड़ेंगे? அதுக்கும் இயேசு சொல்லி அனுப்புகிறார். यीशु बोलकर कहकर भेजता है. நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள்?
आप लोग क्यों ऐसा करते हो? ஏன் இந்த கழுதை குட்டியை அவிழ்க்கிறீர்கள் क्यों ये बच्चे को छुड़ा रहे हो? என்று யாராவது கேட்டால் अगर कोई आपसे पूछेगा तो இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ये परमेश्वर को जरूरत है ऐसा कहिए, உடனே அவன் அதை அனுப்பி விடுவான் என்று वो சொல்லுகிறார். तुरंत भेजेगा वैसा कहा। அதே போல சீசர்கள் போனார்கள், वैसे चले गए, அந்த கழுதை குட்டியை அவிழ்த்தார்கள், वो बच्चों को छुड़ाए, அதை இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள். यीशु के पास लेकर आए। இயேசுவிடத்திலே கொண்டு வந்த பிறகு यीशु मसीह के पास लाने के அந்த बाद கழுதை குட்டியின் மேலே வஸ்திரங்களை எல்லாம், அந்த துணிகளை எல்லாம் அவர்கள் போட்டார்கள். उसके ऊपर कपड़ा सब बिछाए। இன்னுமாக அந்த கழுதை போகிறதான வழியிலே வஸ்திரங்களை போட்டார்கள். उतना ही नहीं, उस सड़क में सारे जगह पर कपड़ा बिछाए। சில மரக்கிளைகள் இலைகளை எல்லாம் அந்த வழியிலே பரப்பி और வைத்தார்கள். कोई कोई डाली तोड़कर पत्ते तोड़कर वो पूरे रास्ते पर बिछा பாருங்க, दिए। இயேசு கிறிஸ்து அந்த கழுதையின் மேலே ஏறி यीशु मसीह वो गधी के ऊपर चढ़कर அவர் எருசலேமுக்குள்ளே ஒரு பவனியாக வருகிறார். वो यरूशलेम में जा रहा था, அப்படியே ஊர்வலமாக வருகிறார். जैसे दूल्हा जाता है। அப்ப முன்னாடி போகிறவர்களும் பின்னாடி வருகிறவர்களும் ஓசன்னா என்று சொல்லுகிறார். यीशु मसीह के आगे और पीछे जाने वाले ओसन्ना ऐसा गीत गा रहे थे। அப்படிப்பட்டதான ஒரு எருசலேமுக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் அன்றைக்கு நடைபெற்றது. उन दिनों में यरूशलेम के अंदर ऐसा एक संभव हुआ। இன்றைக்கு அது ஒரு முக்கியமான நாளாக இன்றைக்கு எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அதை கொண்டாடுகிறார்கள். देखिए, वो उस दिन को आज सारे मसीह या सारे क्रिश्चियन लोग वो दिन को आज मना रहे हैं। ஆங்கிலத்திலே ஃபார்ம் சண்டே என்று சொல்லுகிறார்கள். अंग्रेजी में फार्म संडे कहते हैं, தமிழில் அது குருத்தோலை ஞாயிறு, ஹிந்தியில் குருத்தோலை என்னன்னு தெரியல, ஃபார்ம் சண்டே. ஓகே, சரி. அப்போ அந்த ஓலைகளை, இந்த தென்னை மறைத்து ஓலைகளை இன்னைக்கு அப்படி பிடிச்சிருக்காங்க, அன்னைக்கு என்ன ஓலை பிடிச்சாங்கன்னு தெரியல. उन दिनों में वो जो नारियल का पत्ता होता था उसका क्रूस बना के அதை चलाते பிடித்து थे। கொண்டு वो ஓசன்னா पकड़कर ஓசன்னா ओसन्ना ओसन्ना என்று चिल्लाते थे। சொல்லி நடந்து போனார்கள். அப்படிப்பட்டதான ஒரு செயல் அன்றைக்கு நடைபெற்றது. उस दिन में ऐसा एक संभव हुआ। இன்றைக்கு அதிலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். मैं उसमें से कुछ संभव बताना चाहता हूँ। பாருங்க, அன்னைக்கு ஒரு கழுதை குட்டியை கொண்டு வந்தார்கள். देखिए, उन दिनों में एक गधी के बच्चे को लेकर आए। அந்த கழுதை குட்டியை போல நாமும் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு தேவ செய்தியின் தலைப்பாய் இருக்கிறது. देखिए, वो गधी के बच्चे जैसे थी उसी तरह हमें भी होना चाहिए। आज उसी विषय में हम मनन करेंगे। அன்றைக்கு ஒரு கழுதை குட்டி இயேசுவுக்கு தேவைப்பட்டது. उन दिनों में एक गधी के बच्चे यीशु मसीह को जरूरत था। நான் முதலாவது சொல்லுகிறேன், கழுதை குட்டியை போல நாம் இயேசுவுக்கு தேவையானவர்கள். मैं ये कहना चाहता हूँ, जैसे वो गधी का बछवा था उस तरह हम भी यीशु मसीह के लिए जरूरत है। அந்த வசனத்திலே விதமாக மூன்றாவது வசனம் சொல்லுகிறது. वचन में इस तरह कहता है, तीसरा மார்க் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். मार्कुस 11वां अध्याय 3रा वचन। அதை வாசிக்கலாம். यदि तुमसे कोई पूछे ஆ, यह ம், क्यों करते हो, तो कहना हम्म। कि प्रभु के इसका प्रयोजन है ஆ. और वह शीघ्र उसे यहाँ भेज देगा। அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். यहाँ हम देखते हैं ये कहना प्रभु को ये जरूरत है। அப்ப பாருங்க, அந்த கழுதை முதலாவது ஆண்டவருக்கு தேவையாயிருந்தது. देखिए, वो गधी का बच्चा परमेश्वर की जरूरत था। நான் உங்களுக்கு முதலாவது சொல்லுவது, கழுதை குட்டியை போல நீங்கள் இயேசுவுக்கு தேவை. मैं पहला ये कहना चाहता हूँ, जैसा वो गधी की बच्ची थी उसी तरह आप लोग भी यीशु मसीह की जरूरत हो। நாம் ஒவ்வொருவரும் இயேசுவுக்கு தேவையுள்ளவர்கள். हम हर एक लोग यीशु मसीह की जरूरत है। அதற்கு முன்னதாக நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொள்ளுகிறேன். उसके पहले कार्यों को मैं बताना चाहता हूँ। இயேசுவுக்கு உண்மையாகவே நாம பார்ப்போமானால் எதுவும் தேவையில்லை. देखिए, यीशु मसीह के लिए अगर देखने जाए तो किसी की जरूरत नहीं, யாரும் தேவையில்லை. कोई किसी को भी जरूरत नहीं। நமக்கு சிலர் தேவைப்படுகிறார்கள், हमारे लिए कुछ लोगों की जरूरत पड़ती நமக்கு है, சில காரியங்கள் தேவைப்படுகிறது. हमारे लिए कुछ कार्य की जरूरत भी होती है। ஆனால் இயேசு அப்படி ஒரு தேவையில் உள்ளவர் அல்ல. लेकिन यीशु मसीह की कुछ जरूरत की जरूरत नहीं थी। அவருக்குள்ளே எல்லாம் இருக்கிறது. उसके भीतर सब कुछ था, அவர் எல்லாம் உடையவராய் இருக்கிறார். वो सब उनके अंदर था। அவருக்கு இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. यीशु मसीह
मसीह की कोई भी चीज की जरूरत नहीं पड़ी, ஆனா நம்ம அப்படி இல்லை. लेकिन हम वैसे नहीं। நமக்கு ஏதோ ஒரு தேவை இருந்துகிட்டே இருக்கும். देखिए हमारे लिए हमेशा जरूरत होता है, ஆனாலும் फिर भी இயேசுவுக்கு நாம் தேவையாய் இருக்கிறோம். यीशु मसीह के लिए हम जरूरत पड़े। கழுதை குட்டியை போல இயேசுவுக்கு நாம் தேவையுள்ளவர்களாய் जैसा वो இருக்கிறோம். गधी की बच्ची जरूरत पड़ा, उसी तरह हम भी जरूरत है। நான் ரெண்டு காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். मैं दो कार्य बताना चाहता நாம் हूँ। எதற்கு அவருக்கு தேவையுள்ளவர்களாய் இருக்கிறோம்? हम किस लिए यीशु मसीह को इतना जरूरत है? முதலாவது நாம் அவரை வணங்குவதற்கு ஆராதிப்பதற்கு தேவையுள்ளவர்களாய் இருக்கிறோம். पहला हम उसकी आराधना और स्तुति करने की हम जरूरत है। அதற்காக அவர் நம்மை தேர்ந்தெடுக்கிறார். इसलिए परमेश्वर हमें चुना है। ஆண்டவராகிய இயேசு यीशु मसीह அவர் நம்மை தெரிந்தெடுப்பதின் முதல் நோக்கம் என்னவென்றால், हमें चुना उसका पहला क्या योजना है? நாம் அவருக்கு தேவையான முதல் நோக்கம் என்னவென்றால், हम किस लिए उसकी जरूरत है? நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். हम उसकी आराधना करना चाहिए, நாம் அவரை வணங்குகிறவர்களாய் हम उसकी இருக்க दंडवत வேண்டும். करना चाहिए। அதுதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. वही बाइबल में लिखा है। அவருடைய நாமத்தை துதிக்கிறதான துதிகள் நம்முடைய உதடுகளிலே எப்போதும் இருக்க उसके வேண்டும். नाम की स्तुति हमेशा हमारे होठों पर होना चाहिए। அதற்காக நாம் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறோம். इसलिए हमें चुना गया है, அதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். इसलिए परमेश्वर ने हमें चुना है। அந்த விதத்திலே நாம் அவருக்கு தேவையுள்ளவர்களாய் இருக்கிறோம். देखिए इस काम के लिए हमारी जरूरत है परमेश्वर की। பாருங்க, பரலோகத்திலே தேவதூதர்களெல்லாம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு எப்பவும் துதிக்கிறார்கள். देखिए स्वर्ग राज में सारे स्वर्गदूत लोग हमेशा पवित्र पवित्र करके उसकी आराधना करते हैं। ஆனாலும் தேவன் மனிதர்களாகிய நம்முடைய துதியை விரும்புகிறார். फिर भी परमेश्वर मनुष्य की स्तुति को वो चाहत रखता है। அதற்காக நாம் அவருக்கு தேவையுள்ளவர்களாய் இருக்கிறோம். इसलिए हमारी जरूरत पड़ी यीशु मसीह की। அதற்காக நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். इसलिए हमें चुना गया है। இப்ப பாருங்க, கழுதையை போல நாம் இயேசுவுக்கு தேவை. जैसा वो गधी की जैसा हमारी भी जरूरत है। முதலாவது எதற்கு நாம் தேவை என்றால், पहला हम किस काम के लिए हम जरूरत है? அவரை வணங்குவதற்கு ஆராதிப்பதற்கு நாம் தேவையுள்ளவர்கள். उसकी आराधना और स्तुति करने के लिए, அதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். इसलिए हमें चुना गया है। இரண்டாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், दूसरा मैं कहना चाहता हूँ, நாம் அவருடைய ஊழியத்தில் பயன்பட நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். और उसकी सेवकाई में हम साथ देने के लिए हमें चुना है। ஊழியம் என்று சொல்லும்போது सेवकाई कहने पर அவருடைய வேலையை செய்வது. उनकी काम करना। முதலாவது நாம் அவரை ஆராதிக்க நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். पहला उनकी आराधना करने के लिए हमें चुना है, இரண்டாவது அவருடைய வேலையை செய்ய और தெரிந்தெடுத்திருக்கிறார். दूसरा परमेश्वर की सेवकाई उसकी काम करने के लिए हमें चुना இந்த है। ரெண்டு காரியத்திற்கு தான் நாம் இயேசுவுக்கு தேவைப்படுகிறோம். ये दो कार्य के लिए हम जरूरत पड़ते हैं। மற்றபடி வேற நம்முடைய காரியங்கள்லாம் அவருக்கு அவசியமே இல்லை. बाकी कुछ भी हमारा कार्य की यीशु मसीह की जरूरत ஒண்ணு नहीं। நாம அவரை துதிக்கணும், ஆராதிக்கணும். पहला हम स्तुति और आराधना करना चाहिए, ரெண்டாவது அவருடைய வேலையை और செய்யணும். दूसरा उनकी सेवकाई निभाना। பாருங்க, அவருடைய வேலையை செய்வதற்காக நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். देखिए उसका सेवकाई करने के लिए हमें चुना गया है। நான் கடந்த ஒரு வேத பாட ஆராதனையிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை சொன்னேன். मैं गए दिनों में जब बाइबल स्टडी था तब मैं कार्य कहा, ஆண்டவர் 3 காரியங்களை நமக்குள்ளே செய்கிறார். परमेश्वर 3 कार्य हमारे भीतर करता है। முதலாவது நமக்காக செய்கிறார். पहला हमारे लिए करता है, அடுத்தது நமக்குள்ளே செய்கிறார். दूसरा हमारा भीतर करता है। நமக்காக செய்வது அவர் நமக்கு தந்த ரட்சிப்பு. हमारे लिए जो करना बोले तो हमें जो उद्धार दिया वो। நமக்குள்ளே செய்வது அவர் நமக்கு தருகிற பரிசுத்த வாழ்க்கை. हमारे भीतर ही क्या करता है? हमें पवित्र बनाता है। அப்புறம் என்ன செய்றாருன்னா, और क्या करता है? நம்மை எடுத்துட்டு போய் हमें लेकर जाके நம்மளமாய் செய்கிறார். हमारे तरफ से करवाता है। உங்களுக்கு புரிகிறதா? समझ में आया? நமக்காக செய்தார். हमारे लिए किया। நம்முடைய பிள்ளைகளை நாம் படிக்க வைக்கிறோம். देखिए हमारे बच्चों को हम पढ़ाते हैं। பாருங்க, அது நம்ம பிள்ளைகளுக்காக செய்வது. देखिए वो हमारे बच्चे के लिए हम करते हैं। அடுத்தது அவர்களுக்குள்ளே சில நல்ல காரியங்களை சொல்லி தந்து அவர்களை வளர்த்துகிறோம். और दूसरा उनके भीतर ही अच्छा गुण लाना। இது நாம் அவர்களுக்காக செய்வது, அவர்களுக்குள்ளே செய்வது. ये उनके भीतर का काम करना।
அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர்களை கொண்டு நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை और செய்கிறோம். तीसरा देखने को जाएंगे तो उनके द्वारा हम दूसरे के लिए उनके द्वारा करवाना, அதுபோலதான் நம்முடைய ஆண்டவரும் उसी तरह हमारा परमेश्वर भी है, நம்மை அவருடைய வேலையில் பயன்படுத்தும்படியாய் उनके काम के लिए हमें उपयोग करने के लिए। வேத வசனத்திலே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में इस तरह लिखा है, நற்கிரியைகளை செய்ய, अच्छा काम करने के लिए, நல்ல வேலைகளை செய்ய अच्छा काम करने के लिए நம்மை அவர் செய்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. हमें वैसा किया है, அதுக்காகவே அவர் நம்மை செய்திருக்கிறார். इसलिए हमें उन्होंने बनाया है, நம்ம மூலமா அவர் செய்வார். हमारे द्वारा काम करवाने के लिए, அப்ப பாருங்க, நம்ம மூலமா அவருடைய வேலை நடக்கும். हमारे द्वारा उनका काम करने के लिए, அதற்காக நம் அவருக்கு தேவை. इसलिए हमारी जरूरत है இந்த उसको। பூமியில இயேசுவின் பணி நடைபெற इस पृथ्वी में यीशु मसीह का काम पूरा होने के लिए அவர் 3.5 வருஷம் வேலை செஞ்சுட்டு போயிட்டார். वो 3.5 साल अपना सेवकाई करके चले गए। இப்ப என்னன்னா நம்மளை வச்சு வேலை செய்வார். अभी हमारे द्वारा वो कर रहा है, அதற்காக நாம் இயேசுவுக்கு தேவை. इसलिए यीशु को हमारी जरूरत 2 पड़ी। காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். ये 2 कार्यों को मैंने बताया, கழுதை போல நாம் இயேசுவுக்கு தேவை. जैसा गधे की जैसा यीशु मसीह की हमारी भी जरूरत है। ஒன்னு அவரை ஆராதிப்பதற்கு, पहला उनकी आराधना करने को, இரண்டாவது அவருடைய வேலையை செய்வதற்கு. दूसरा उनका काम करने के लिए। அநேக நேரங்களில் நம்மை கொண்டு இயேசுவின் பணி இந்த பூமியிலே நடக்கிறது. देखिए अनेक समय में यीशु मसीह का काम हमारे द्वारा ये पृथ्वी में होता है, நம்மளுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், वो चाहे हमें नहीं पता चलता होगा, ஆனா இயேசுவின் பணி ஒவ்வொருவர் மூலமாய் நடைபெறுகிறது. लेकिन यीशु मसीह का जो भी काम है हम हर एक के द्वारा ये पृथ्वी में होता है। இரண்டாவதாக இந்த கழுதை குட்டி दूसरा ये बच्चा जो गधी का இயேசுவிடத்திலே கொண்டு வரப்பட்டது. जब यीशु मसीह के पास लाया गया, அது மேல இயேசு ஏறி அமர்ந்தார். उसके ऊपर यीशु चढ़कर बैठा, அது இயேசுவை கொண்டு சென்றது, वो यीशु को लेके चल रहा था, சுமந்து கொண்டு சென்றது. वो बोझ उठा के चल रहा था। அது இரண்டாவது நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம். मैं दूसरा वो बताने वाला कार्य है, முதல்ல இயேசு கழுதை குட்டியை போல இயேசுவுக்கு நாம் தேவையுள்ளவர்கள். पहला कार्य ये है कि जैसा वो गधी का बच्ची थी उसी तरह இரண்டாவது हमारी भी जरूरत है। இரண்டாவது கழுதை குட்டியை போல நாம் இயேசுவை சுமக்க வேண்டும். दूसरा वो गधी जैसा गधी की बच्ची यीशु मसीह को जैसा उठा के लेकर गया उसी तरह हमें भी उठाना चाहिए बोझ। இந்த கழுதை குட்டி இயேசுவை ஏற்றிக்கொண்டு जो बछुआ यीशु मसीह को उठाकर அந்த திரளான மக்கள் பார்க்கும்படியாய் उतने सारे लोगों के बीच में அது கொண்டு சென்றது. वो लेके चल रही थी, இயேசுவை சுமந்து கொண்டு செல்லுகிறது. उठाकर लेके चल रही थी। அதுபோல நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். उसी तरह हमें भी यीशु मसीह को लोगों के बीच में लेके चलना चाहिए। அதுக்காக நம்மள ஆண்டவர் வச்சிருக்கிறார். इसलिए परमेश्वर ये पृथ्वी में हमें रखा கழுதை है। குட்டி செய்யுமானால் जैसा गधी का बच्ची जब कर सकती है तो நாம் ஏன் செய்ய हम முடியாது? क्यों नहीं कर सकते? அல்லேலூயா. आमेन। பாருங்க, கழுதை குட்டிகிட்ட இருந்து நாம அதை படிக்கிறோம். देखिए वो गधे के बच्चे से वो पाठ हम सीखते हैं, அதனாலதான் இயேசு சொன்னார், इसलिए यीशु मसीह ने कहा நீங்கள் உலகமெங்கும் போங்கள், अब सारे देश चले जाइए, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். सारे सृष्टि को सुसमाचार बताइए। அப்ப பாருங்க, நம்ம இயேசுவை சுமந்து செல்ல வேண்டும். देखिए हम भी यीशु को उठाकर लेके चलना चाहिए। நான் அடிக்கடி சொல்லுகிறதை தான் மீண்டும் மீண்டும் मैं சொல்லுகிறேன். बार बार यही कहता हूँ, நீங்கள் ஒரு இடத்துல படிக்கலாம், आप एक जगह पर पढ़ सकते हो, ஒரு இடத்துல வேலை செய்யலாம். चाहे कहीं नौकरी कर सकते हो। நீங்க நினைக்கலாம், நான் படிக்கிறதற்காக இங்கே வந்திருக்கிறேன், आप ये सोच सकते हो मैं तो यहाँ पर पढ़ाई करने के लिए आया, நான் வேலை செய்கிறதற்காக இங்க मैं तो வந்திருக்கிறேன். यहाँ काम करने के लिए आया। அதுக்கு தான் போயிருக்கிறீங்க, आप उसके लिए गए हो, படிக்கிறதுக்கு தான் போயிருக்கிறீங்க. पढ़ने के लिए गए हो, ஆனா இயேசுவின் திட்டம் என்னவென்றால், लेकिन यीशु का क्या योजना है? நீங்கள் அவரை சுமந்து கொண்டு செல்வதற்காக உங்களை அங்கே கொண்டு போயிருக்கிறார். देखिए आपके भीतर यीशु को प्रकट करने के लिए आपको वहां पर लेके गया है। அல்லேலூயா. நம்ம ஆனா அது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. देखिए हम वो नहीं जानते, யதார்த்தமா நடந்த ஒரு காரியம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். हम ये सोच रहे थे ये तो अचानक हुआ ये ஆனால் कार्य, ஆண்டவருடைய பிரதான திட்டம் அதுவல்ல. लेकिन परमेश्वर का योजना वो नहीं है। நம்ம இந்த ஊர்ல இருக்கிறோம், हम ये गांव में है, அல்லது ஒரு இடத்துல படிக்கிறோம், नहीं तो एक जगह पे हम पढ़ते हैं, அல்லது ஒரு இடத்துல வேலை செய்யறோம்னா नहीं तो यहाँ जहाँ पे हम नौकरी करते நம்ம हैं, இயேசுவை சுமந்து கொண்டு அந்த இடத்திற்கு போயிருக்கிறோம். हमें यीशु को लेके गए हैं वहां அதை पर। அநேகர் பார்க்கிறார்கள், वो सारे लोग देखते அதை हैं, அநேகர் वो கேள்விப்படுகிறார்கள். सुनते भी हैं,
அப்படிப்பட்டதான ஒரு நிலையில்தான் இயேசுவை சுமக்க அவர் நம்மை வைத்திருக்கிறார். वैसा परिस्थिति में यीशु को यीशु को समझाने के लिए हमें रखा है. பாருங்க, நம்ம ஒவ்வொருவரும் இந்த கழுதையை போல இயேசுவை சுமந்து செல்ல வேண்டும். वो जैसा गधी यीशु को लेके गया उसी तरह हमें भी लेके चलना चाहिए. நம்ம கிட்ட இயேசுவை ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும். हमारे भीतर हर एक को यीशु दिखना चाहिए. நம்ம ஒரு அருமையான சாட்சியை கடந்த நாட்களில் கேட்டோம். देखिए पिछले दिनों में हमने एक गवाही सुनी. மேம் ஒரு நாள் சாட்சி சொன்னாங்க. उजाला में हमने एक दिन वो गवाही कहा था. கன்வென்ஷன்ல சாட்சி சொன்னாங்க, கேட்டிருப்பேன். कन्वेंशन में उन्होंने गवाही सुनी हमने. பாருங்க, அவங்க ஸ்கூல்ல ஒரு பையன் வந்தா. देखिए स्कूल में एक लड़का आया. அந்த பையன் இயேசுவை கொண்டு வந்தா. वो लड़का यीशु मसीह को लाया. இயேசுவை சுமந்து கொண்டு வந்தா. यीशु को लाया. அத மேம் பார்த்தார்கள். उसको मैम ने देखा. அவர்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு இயேசுவை அறிந்து वो கொண்டார். लड़के के द्वारा आज उद्धार पाकर आज यीशु को उन्होंने अपनाया. ஆனா அந்த பையன் யதார்த்தமா தான் அந்த ஸ்கூலுக்கு போனான். लेकिन वो लड़का अचानक में स्कूल गया वो. ஆனா அவன் இயேசுவை சுமந்து கொண்டு சென்றான். लेकिन वो यीशु को लेकर गया था. அல்லேலூயா. பாருங்க, இது போலதான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் வச்சிருக்கிறார். इसी तरह हर एक को परमेश्वर रखा நம்ம है. நினைக்கலாம், நான் ஸ்கூலுக்காக போயிருக்கேன், படிக்க போயிருக்கேன், हम ये सोच सकते हैं मैं तो पढ़ने के लिए நான் गया வேலைக்கு हूँ, मैं போயிருக்கேன், तो काम के लिए गया हूँ, அல்லது வேற ஒரு காரியத்திற்காக या போயிருக்கேன், दूसरा कुछ कार्य के लिए गया அப்படி हूँ. நம்ம நினைக்கலாம். ऐसा हम सोच सकते हैं. நாங்க அப்படி நினைக்க முடியாது. मैं वैसा नहीं सोच सकता. நாங்க ஊழியத்துக்காகவே मैं வந்திருக்கிறோம். सेवकाई करने के लिए आया ஆனா हूँ. தெய்வ பிள்ளைகளாகிய நீங்கள் அப்படி இல்ல. लेकिन मसीह के बच्चे आप लोग वैसे नहीं. நீங்க யதார்த்தமா தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. आप ऐसे ही कर रहे हो. ஆனா உங்க மேல இயேசு இருக்கிறார். लेकिन आपके अंदर यीशु அவரை है. சுமந்து கொண்டு उसको செல்லுகிறீர்கள். लेकर चलते हो. அந்த கழுதை குட்டியை போல. जैसा वो गधी की बच्चा से लेके गई यीशु को. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. आमेन. பாருங்க, நம்ம எங்க போனாலும் எங்க வந்தாலும் எதை செய்தாலும் இயேசுவை சுமந்து செல்ல வேண்டும். देखिए हम कहाँ भी जाएंगे कुछ भी करेंगे तो यीशु मसीह को लेकर जाना चाहिए. அது நம்முடைய முக்கிய ஒரு நோக்கமாகும். हमारा एक मुख्य एक योजना होना चाहिए. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். और एक कार्य बताता हूँ. இது அந்த கழுதை குட்டியை அது கட்டி வைத்திருந்தார்கள். देखिए वो गधी के बच्चों को बांधे रखे थे, बंधा हुआ. அதை வந்து ஒரு 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 கட்டு போட்டு அங்கே வச்சிருக்கிறாங்க. उसको बांध के रखे थे. என்னன்னா அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நிலையில் அது அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. देखिए कुछ अलग परिस्थिति था, उसको बंधा हुआ था. அந்த கட்டிலிருந்து அதை அவிழ்த்து கொண்டு வருகிறார்கள். देखिए वो गार्ड से उसको छुड़ा कर लेकर आते हैं. அவிழ்த்து கொண்டு வந்து उसको छुड़ा कर लाके அது வரைக்கும் அது ஒரு இடத்துல கட்டி இருக்கு. तब तक वो एक जगह पे बंधा हुआ இப்ப था. அவிழ்த்து கொண்டு வந்து उसको छुड़ा कर लाए. அது இயேசுவுக்கு தரப்படுகிறது. यीशु मसीह के हाथ में सौंपा गया. பாருங்க, இப்ப அது இயேசுனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. देखिए अभी वो यीशु के अंदर आ जाता है. அதுக்கு முன்னாடி வேறொரு கட்டுக்குள்ள இருந்தது. அது वो जब तक दूसरा एक बंधन में था அதை இப்ப பிரேக் பண்ணியாச்சு, அவிழ்த்தாச்சு. तो अभी उसको खोल दिया गया. இப்ப என்னன்னா இயேசுவின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து விட்டது. अभी यीशु के बंधन में आ गया. அதுக்கு முன்னாடி அது எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். उसके पहले वो किस तरह भी हो सकता था. ஒருவேளை அப்படி இருந்ததுனால தான் அதை கட்டி வச்சானா எஜமான் என்னன்னு தெரியல. शायद इसलिए उसको बांध के रखा இதை था. கட்ட அவுத்துட்டா எங்கேயாவது ஓடிருன்னு சொல்லி அந்த கழுதையை கட்டி வச்சிருப்பான்னு अगर उसको நினைக்கிறேன். बांध के वो बंधा हुआ अगर छुड़ा देते तो वो कहीं भाग जाता நான் था. காலையிலேயே சொன்னேன், இந்த கழுதை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விலங்கு. मैं सुबह ही बताया था ये गधी का नेचर थोड़ा अलग है. பாருங்க, இந்த கழுதை என்ன செய்யும்னா அது என்ன செய்ய விரும்புதோ அதைத்தான் செய்யும். ये देखिए गधी का ये आदत है, जैसा वो सोचेगी वैसा ही वो करेगी. அது நிக்கணும்னு விரும்பினா நிக்கும், वो चाहे तो खड़ी रहेगी, நகரணும்னு அது விரும்பினாதான் நகரும். वो चाहे तो ही वो जगह से அது हिलेगी. வரைக்கும் 100 அடி அந்த கழுதை அடிச்சாலும் அது நகராது. वो कितना भी 100 मार मारेंगे तो भी நீங்க हिलेगा. அந்த கழுதையை உட்காருன்னு சொல்லி 100 அடி அடிச்சாலும் அது உட்காராது. उसको बैठ करके उसको कितने भी आप मारो वो नहीं बैठेगी. அதுபோல அது மேல ஏறி சவாரி பண்ணணும்னு நீங்க நினைச்சு उसके ऊपर बैठकर अगर तुम्हें जाना ஏறி हो, உட்கார்ந்து 100 அடி அடிச்சாலும் அது போகாது. उसके ऊपर बैठकर अगर आप 100 அதான் बार நினைக்கணும். उसको 100 बार मारेंगे तो भी हिलेगी नहीं. அப்பதான் அது நகரும், वो चाहे तो ही वो हटेगी அப்பதான் वहाँ से, ஓடும், तभी वो भागेगी, அப்பதான் நிக்கும், तभी वो खड़ी रहेगी, அப்பதான் நடக்கும். तब वो चलेगी. அதான் நினைச்சாதான் செய்யும். अगर वो सोचेगी तो ही இன்னைக்கு करेगी. நம்ம ஆளுகள்லயும் சிலர் இப்படித்தான் இருக்கிறாங்க. देखिए आज हमारे बीच में भी ऐसे लोग हैं, அவங்க நினைச்சாதான் செய்வாங்க.
वो लोग सोचेंगे तो ही करते हैं, ஆண்டவர் சொல்றத செய்ய மாட்டான். परमेश्वर जो करते हैं वो नहीं कहते, वो இந்த नहीं கழுதை करते। முதல்ல அப்படித்தான் இருந்தது. वो गधे भी पहला उसी तरह था, கழுதையோட புத்தி அதுதான், उसका बुद्धि वैसा था, அதோட இயல்பே அப்படித்தான். उसका नेचर ही वैसा था। அதனாலதான் சிலரை திட்டும்போது கூட கழுதைன்னு சொல்லி इसलिए திட்டுவாங்க. किसी किसी को अपन डांटते समय भी गधी करके डांटते என்ன हैं, சொன்னாலும் கேட்க इतना भी माட்டேங்கிறாங்க. बोलने पर கழுதை नहीं அப்படி. समझ में आता। பாருங்க கழுதை அப்படின்னு சொல்லுவாங்க. ये गधा गधी ऐसा अपन चिल्लाते हैं, ஹிந்தியில சொல்ல மாட்டாங்க போல தோணுது. हिंदी में बोलते ஓ हैं। அப்படியா? மகாராஷ்டிராவிலேயே கழுதை இருக்குது. சோத்ரா. பாருங்க தமிழ்நாட்டுல இது ஒரு வழக்கம். देखिए तमिलनाडु में ये वर्ड ज्यादा यूज करते சில हैं, பெற்றோர் பிள்ளைகளையே சொல்லுவாங்க, कितने माँ बाप बच्चे को ही ஏ बोलते கழுதை அப்படிம்பாங்க. हैं, ए गधा, கழுதை மாதிரி இருக்கியே, गधे के जैसा, கழுதை மாதிரி வளர்ந்துருக்கியே, गधे के जैसा बढ़ गया, கழுதை மாதிரி திரியிறியே, இப்படி எல்லாம் கழுதைக்கு பல ஏதோ விதங்கள்ல புத்தி. பேசுவாங்க. ऐसा कई प्रकार से ये बात करते ஏன்னா हैं, உண்மையாவே அதனுடைய தன்மை அப்படி, क्योंकि उसका नेचर वैसा அப்படி है, இயல்பு அப்படி. उसका नेचर ही वैसा। அப்படிப்பட்ட கழுதையை वैसा ही गधी को ஆண்டவர் கொண்டு வந்து यीशु मसीह लाकर அவருடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர்றார். उसके कंट्रोल पर लाता है। அல்லேலூயா. அப்ப பாருங்க, இப்ப அவர் ஏறி உட்கார்ந்த உடனே देखिए यीशु बैठने के बाद கழுதை நடந்து போகணும், उसको चलना चाहिए, நடந்து போகணும். उसको चलना तो चाहिए, இப்ப हिलना चाहिए, இயேசுவின் கட்டுப்பாட்டுக்குள்ள கழுதை வரணும், उसके कंट्रोल पे वो गधी को आना चाहिए, இயேசுவின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். उसके कंट्रोल पे रहना चाहिए। எவ்வளவு தூரம் இயேசு போகணும்னு விரும்புகிறாரோ यीशु मसीह कितना दूर जाने की इच्छा रखता है, அவ்வளவு தூரம் அடி வாங்காம போகணும். उतना दूर वो बिना मार खाए அது जाना போய் चाहिए। பாதியில நின்னுச்சுன்னு வைங்க, वो आधे में जाके खड़ी हो जाएगी இவர் तो அடிச்சு என்ன பண்றது? उसको मार के क्या कर सकते हैं, அடிக்க முடியுமா? मार सकते हैं क्या? ஆனாலும் அந்த கழுதையை செலக்ட் பண்ணி அவர் போறார். फिर भी देखिए वो गधी को चूज कर कर उस पे बैठ के यीशु मसीह गया। அந்த கழுதை குட்டி அழகா அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு. देखिए वो गधी की बच्ची यीशु मसीह के कंट्रोल पे था। அதை இன்றைக்கு இயேசு நம்மிடத்திலே விரும்புகிறார். वैसा ही चाहत परमेश्वर यीशु हमारे पास भी रखता है। பாருங்க, நான் முதல்ல சொன்ன கழுதை குட்டியை போல நாம் இயேசுவுக்கு தேவை. देखिए मैं पहले ही कहा वो बच्चों की जैसा उसी तरह हम भी जरूरत है। கழுதை குட்டியை போல நாம் இயேசுவை சுமக்க வேண்டும். वो यीशु की वो गधी की बच्चे की जैसा यीशु को हमें लेके चलना चाहिए। கழுதை குட்டியை போல நாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். जैसा गधी की बच्चे की जैसा हमें भी यीशु मसीह के कंट्रोल पे होना चाहिए। அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக தந்துவிட வேண்டும். इसलिए पवित्र शास्त्र ये कहता है हमारे शरीर को जीवित बलि होकर हमें चढ़ाना चाहिए। ஜீவ பலியாக ஆண்டவருக்கு தந்துவிட வேண்டும். जीवित बलि होकर हमें परमेश्वर को चढ़ाना என்ன है। நீங்களே கண்ட்ரோல் பண்ணுங்க ஆண்டவரே. मुझे तो कंट्रोल कर अपने काबू पे ला परमेश्वर। கடைசியாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். आखिरी कार्य देखेंगे। இந்த கழுதை குட்டி அடுத்தது என்ன செய்யப்பட்டது என்றால், ये गधी के बच्चे अगले क्या किया? இந்த கழுதை குட்டி அங்க ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. ये गधी को बच्चों को बड़ा वो समस्या नहीं था। நம்ம தான் இன்னைக்கு பிரசங்கத்துல கழுதை குட்டியை பேசிக்கிட்டு இருக்கோம் आज ही हम हमारे समाचार में वो गधी के बच्चे के बारे में बात कर रहे हैं। இல்லையா? காலையில கூட அந்த கழுதையை பத்தி உங்களுக்கு சொன்னேன். सुबह के समय भी इसी बात हुआ। இன்னும் சிலர் அந்த பிரசங்கத்திலே இந்த கழுதையை பற்றி சொல்லுகிறார்கள். और कोई कोई प्रचार में ये गधी के बारे में ஆனா कहते हैं, அன்னைக்கு அந்த கழுதையை பத்தி யாரும் பேசவே இல்லை. लेकिन उन दिनों में ये गधी के बारे में किसी ने चर्चा नहीं किया। அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த கழுதை மறக்கப்பட வேண்டும். देखिए गधी को भूलना चाहिए। கிறிஸ்து உயர வேண்டும் என்றால், अगर मसीह ऊपर होने के लिए அவர் வணங்கப்பட வேண்டும் என்றால், उसकी दंडवत करना चाहिए அவர் रहेगा, तो புகழப்பட வேண்டும் என்றால் उसकी स्तुति होना चाहिए, तो கழுதை மறக்கப்பட வேண்டும். एक गधी को भूलना चाहिए। அப்படி இந்த கழுதை குட்டியை போல நாம் இருக்க வேண்டும். वैसा ये गधी के बच्चे के जैसा में होना चाहिए। அங்கே அவங்க வஸ்திரங்களை எல்லாம் விரித்தார்கள். जैसा अपना कपड़े रोड पे बिछाए, ரோடெல்லாம் வஸ்திரம் போட்டாச்சு. पूरे रोड पर अपना कपड़ा நல்ல बिछाए டெக்கரேஷன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நல்ல அலங்காரம் பண்ணியாச்சு வீதியெல்லாம். और रोड को अच्छे से सजाया। இங்க என்ன தெரியுமா அதுல நடக்க போகுது? उसमें क्या होने वाला है? ஏசு அங்க நடக்க போல, वो यीशु नहीं चलने அவர் वाला கழுதை है, மேலதான் உட்கார்ந்து वो तो இருக்கிறார். गधी के ऊपर ही बैठा था। நடக்கிறது அதுல யாரு தான் நடக்க போறா? उसमें कौन चला? கழுதை தான் நடக்க போகுது. देखिए गधी चलने वाला है। அதுவும் இல்லாம அந்த கழுதைக்கு மேல நல்ல வஸ்திரங்கள் எல்லாம் போட்டிருக்கு. वो गधी के बच्चे के ऊपर भी अच्छे से वस्त्र डाला गया। அதுக்கு மேல இயேசு ஏறி அமர்ந்து இருக்கிறார். उसके ऊपर यीशु मसीह बैठा था। கிட்டத்தட்ட கழுதைக்கு கீழேயும் நல்ல டெக்கரேஷன்,
देखिए रास्ते में भी पूरा डेकोरेशन हुआ है அது நடந்து போறதுக்கு. वो चलने के लिए। கழுதைக்கு மேலேயும் நல்ல டெக்கரேஷன். गधी के ऊपर भी अच्छा डेकोरेशन किया गया है இயேசு மேலே அமர்ந்திருப்பதற்கு. यीशु मसीह बैठने के लिए। ஆனா ஒருத்தர் கூட கழுதைக்கு ஓசன்னா சொல்லல. कोई भी वो गधी को होसन्ना नहीं कहा, எல்லாரும் இயேசுவுக்கு தான் ஓசன்னா சொன்னாங்க. सभी लोगों ने यीशु मसीह को होसन्ना कहा। தாவீதின் குமாரன் दावीद का पुत्र, அங்கே சொல்றத பாருங்க, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். देखिए वहाँ पे लिखा है 9வது வசனம் 11:9. और जो उसके आगे हाँ। आगे आगे हाँ। जाते और पीछे पीछे चलते आते थे, हाँ। पुकार पुकार कर कहते जाते थे कि होसन्ना, हाँ। धन्य है वो प्रभु के नाम से जो आता है। அல்லேலூயா. आमीन। அப்ப பாருங்க, சொல்றவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? ஆண்டவரை தான் சொன்னாங்க. जो भी कहा यीशु मसीह को कहा। யாராவது கழுதையை பத்தி பேசினாங்களா किसी அன்னைக்கு? लोग ने वो गधी के बारे में बात किया क्या? யாருமே பேசவே இல்லை. किसी ने नहीं कहा। அப்ப பாருங்க, இயேசு எவ்வளவு தூரம் அன்னைக்கு எருசலேமில் அந்த அந்த ஊர்வலத்திலே போனாரோ, देखिए यीशु मसीह उन दिनों में यरूशलेम में जितनी दूर गया, அவ்வளவுக்கு அதிகமாய் அந்த கழுதை மறக்கப்பட்டது. उतना ही वो गधी को सब बोलते गए। இயேசு போக 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 அந்த கழுதை மறக்கப்படுகிறது. जैसा जैसा यीशु जा रहा था वैसे वैसा அதை गधी யாரும் को सब கண்டுகொள்ளவே இல்லை. उसको किसी ने ध्यान नहीं दिया। அதனால அதுபோல நாம இருக்க வேண்டும். उसी तरह हमें भी होना அது चाहिए, நமக்குள்ளே இருக்க वो வேண்டும். हमारे भीतर होना चाहिए। என் மூலமா இயேசு வணங்கப்பட வேண்டும். मेरे द्वारा यीशु मसीह को प्रकट होना ஆண்டவருடைய चाहिए, நாம மகிமைப்பட यीशु வேண்டும். मसीह का नाम महिमा होना நான் चाहिए। இல்லை मैं कुछ भी नहीं என்று சொல்லப்படுகிறவர்களாய் இருக்க वैसा வேண்டும். कहने वाले होना चाहिए। அதை இங்கே இந்த கழுதை குட்டியிலிருந்து நாம் படித்துக் கொள்ளுகிறோம். ये गधी के द्वारा हम वो पाठ सीखते हैं। நாம மறக்கப்பட வேண்டும். हमें भूल जाना எங்கே चाहिए, நம்ம பேர் வரக்கூடாது. हमारा नाम कभी ऊंचा नहीं நம்முடைய होना புகழ் चाहिए, வரக்கூடாது. हमारा वाहवा नहीं होना இயேசு चाहिए। புகழப்பட வேண்டும். यीशु मसीह हमारे द्वारा महिमा पाना चाहिए, இயேசு மகிமைப்பட வேண்டும். यीशु मसीह महिमा पाना चाहिए। அதனால நாம மறக்கப்பட வேண்டும். इसलिए हम नीचे हमें भूल जाना இந்த चाहिए, கழுதை அப்படி இருந்தது क्योंकि गधी उस तरह थी। இல்லையா? ஒரு நாளும் கிடைக்காத பாக்கியம் அந்த கழுதைக்கு கிடைச்சது அன்னைக்கு. देखिए कभी भी किसी को कुछ नहीं मिला ये भाग्य जो गधी को मिला। அது ஏன் கிடைச்சதுன்னா, वो क्यों मिला? இயேசு ஏறி வந்ததுனால கிடைச்சது. यीशु मसीह उसके ऊपर बैठा इसलिए उसको भाग्य मिला। யாராவது வெறும் கழுதைய வஸ்திரத்துல வச்சு ஓட்டி இருப்பாங்களா? कोई भी गधी को ऐसा वस्त्र डाल के कोई लेके जाएगा क्या? அதை பத்தி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். उसके बारे में पहले ही कह चुका हूँ, அதனாலதான் அங்க கட்டி வச்சிருந்தாங்க. इसलिए उसको उधर बांध के रखा था। இயேசு அமர்ந்திருந்ததுனாலதான் यीशु मसीह बैठा था इसके அதுக்கு लिए, கீழே கார்பெட் போட்டாங்க. इसके लिए उसको रोड पूरा सजाया। இயேசு மேலே ஏறி உட்கார்ந்ததுனாலதான் यीशु मसीह ऊपर बैठा इसलिए அதுக்கு மேல வஸ்திரம் போடப்பட்டது. उसके ऊपर भी वस्त्र डाला गया। அதனால நம்ம எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கணும், इसलिए हम सब हमें समझ में आना நம்ம चाहिए எல்லாம் இந்த அளவுக்கு இருக்கிறோம்னா हम किस तरह है, நமக்குள்ள இயேசு இருக்கிறார். हमारे भीतर यीशु है। அல்லேலூயா. சில இடங்கள்ல நம்மள கொஞ்சம் மதிப்பா பார்க்கறாங்க அப்படின்னா, देखिए कुछ जगह पे हमें एक ऊंचे नजर से देखते हैं तो, கொஞ்சம் மரியாதையா பார்க்கறாங்க அப்படின்னா, हमें इज्जत मिलती है तो, நான் யார் தெரியும்ல, मैं कौन हूँ पता நான் है, எவ்வளவு படிச்சவன் தெரியும்ல, मैं कितना पढ़ाई किया पता है, அதனாலதான் என்கிட்ட அப்படி பேசுறாங்க, इसलिए मुझे थोड़ा वो इज्जत देते அதனாலதான் என்னை हैं, அப்படி வச்சிருக்கிறாங்க. इसलिए मुझे उस तरह रखा எங்க है। நான் வேலை செய்யற இடத்துல என்னை எப்படி வச்சிருக்கிறாங்க தெரியுமா? मैं जहाँ काम करता हूँ उधर में जो कैसा रखा है पता है, நான் ஊழியத்துல எப்படி இருக்கேன்னு தெரியுமா? मैं सेवकाई में किस तरह हूँ पता है, நான் படிக்கிற இடத்துல எப்படி இருக்கேன்னு தெரியுமா? मैं जहाँ पढ़ता हूँ उधर आना कैसा है पता पेरियाल। है, मैं उधर बड़ा आदमी हूँ, அதனால இல்ல, इसलिए नहीं, உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார். तुम्हारे भीतर यीशु है, உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை அவர்கள் பார்க்கிறார்கள். तुम्हारे भीतर जो यीशु है उसको ये लोग देखते हैं, அதனாலதான் அந்த புகழ்ச்சி எல்லாம் வருது. इसलिए वो वाहवाही होती है तुम्हारी। அல்லேலூயா. அப்ப பாருங்க, நாம மறக்கப்பட வேண்டும். देखिए हमें भूल जाना चाहिए लोग, இயேசுவை ஜனங்கள் பார்க்க வேண்டும் நம்மிலிருந்து. हमारे भीतर यीशु मसीह को देखना चाहिए, நம்மை யாரும் பார்க்க கூடாது. हमें कोई नहीं देखना இந்த चाहिए। யோவான் சொல்லுகிறார், जैसा யோவாन ने कहा, அவர் சொல்லுகிறார், அவர் பெருக வேண்டும், उसने कहा இயேசு वो बड़े, இயேசு பெருக यीशु வேண்டும், मसीह बड़े நான் சிறுக और வேண்டும். मैं घटूं। இப்படிதான் நம்ம ஒவ்வொரு நாளும் நினைக்கிறோம். हर एक दिन हमें वैसा ही सोचना ஆண்டவரே, चाहिए, நான் சிறுக வேண்டும், हे पिता परमेश्वर मैं गड़े, நீங்க பெருக வேண்டும், आप बड़े और मैं घटूं, நீங்க பெருகணும். आप बड़े। நமக்கு வர்ற எல்லாம் ஆண்டவருக்கு தான்.
हमें जो भी महिमा मिलती है वो परमेश्वर को। உங்ககிட்ட வந்து யாராவது சொல்றாங்கன்னு வைங்க, अगर कोई आके तुम्हारे पास कुछ कहेगा நீங்க तो நல்ல வேலை செய்றீங்களே, तुम अच्छा काम करते हो, நீங்க நல்லா படிக்கிறீங்களே, अच्छा पढ़ते हो, உடனே காலர் தூக்கி விடக்கூடாது. तुरंत अपना कॉलर टाइट नहीं करना चाहिए। அதனாலதான் எங்களுக்கெல்லாம் காலரே இல்லை. इसलिए हम सबको कॉलर नहीं है, அதை தூக்கி விடக்கூடாதுன்னு சொல்லி தான் காலர் कॉलर சட்டை टाइट नहीं கொடுத்துருக்கு. करना चाहिए, इसलिए हमें कॉलर नहीं रखने के लिए अनुमति பாருங்க, नहीं है। இயேசுவுக்காய் இருக்கிறவர்களுக்கு காலரு இருக்கக்கூடாது, அதை தூக்கி விடக்கூடாது. देखिए यीशु मसीह के लिए जीने वाले की कॉलर नहीं होना चाहिए और उसको टाइट भी नहीं करना चाहिए। தம்பிகள்லாம் பார்க்குறாங்க. भाई लोग सब देखते। சரி, அப்ப பாருங்க, நம்மனால ஒன்றும் கிடையாது, देखिए हमसे कुछ नहीं होगा, எல்லாம் இயேசுவினால். सब यीशु से। அவர் பெருக வேண்டும், वो बढ़े, நான் சிறுக வேண்டும். मैं घटूं। கழுதைக்குள்ளே அந்த எண்ணம் இருந்தது. देखिए वो गधी के अंदर ये गुण था, அதனால தான் அது அழகா எங்க வரைக்கும் கூட்டிட்டு போனோமோ அங்க வரைக்கும் அழகா கூட்டிட்டு इसलिए वहाँ जहाँ तक यीशु को जाना चाहिए वहाँ तक वो गधी लेके गए। அதை இந்த கழுதையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள वो வேண்டும். गधी के पास से हमें सीखना चाहिए। இயேசு ஆராதிக்கப்பட வேண்டும், यीशु मसीह की महिमा होना चाहिए, நான் மறக்கப்பட வேண்டும். मैं घटना चाहिए। இயேசுவின் நாமத்திற்கு மகிமைன்னு நம்மளை பார்த்து சொல்றாங்கன்னா ஓகே, நல்லது. यीशु मसीह के नाम की महिमा वैसा हमें देख के अगर कोई कहेगा तो ठीक है, अच्छा है। அங்க நம்ம பேரு புகழ் வராம இருக்கிறது ரொம்ப நல்லது. वहाँ पर हमारी नाम की ऊंचाई नहीं होना चाहिए, அப்படிதான் நம்ம செயல்படணும். वैसा हमें जीना चाहिए। என் பேர் இல்லப்பா, मैं नहीं हूँ, நான் ஒண்ணுமே இல்லை. मैं कुछ नहीं हूँ। இயேசு இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லை. यीशु नहीं तो हम कुछ भी नहीं। ஆமென், आमेन, அல்லேலூயா. आमेन। இந்த சில வீடுகள்ல டப்பாக்கள்லாம் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? देखिए कुछ घर में ऐसा डब्बा होता है, ஏதாவது பொருட்கள் வாங்கிட்டு வந்தா டப்பாக்கள்ல தருவாங்க. कुछ चीज लाते तो डब्बा मिलता है। உதாரணமா சொல்றேன், एक उदाहरण के रूप से சாயங்கால कहते நேரமா இருக்கு, हैं, शाम की समय है, கடைகள்ல ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்குனீங்கன்னா, अगर शाम दुकान में कुछ खाने को लेंगे तो, ஹோட்டல்ல போய் ஏதாவது வாங்குனீங்கன்னா ஒரு டப்பால போட்டு தருவாங்க. अगर होटल में भी कुछ लेंगे तो डब्बे में देते हैं। டப்பால இருக்கிற மேட்ரு இருக்கிற வரைக்கும் தான் டப்பாவுக்கு வேல்யூ. और डब्बे में जब तक खाना है तब तक डब्बा को वैल्यू, சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னா वो खत्म होने के बाद அது டப்பா தான், वो डब्बा है, தூக்கி எறிஞ்சிருவாங்க. वो उठा के फेंकते हैं। அதனால இயேசு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பிரியாணி பாக்ஸ். वैसे यीशु जब तक हमारे भीतर है तो हमारी महिमा। பிரியாணி காலி ஆயாச்சு, बिरयानी खत्म होगा तो அது வெறும் டப்பா. वो खाली डब्बा। நாளைக்கு வந்து யாரு அவர் कचरा வந்து वाला அவர் வந்து தூக்கிட்டு போயிடுவார். कल सुबह कचरा वाला उठा के लेके जाएगा। அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, इसलिए अच्छे से याद रखिए, உள்ள இருக்கிற மேட்டருக்கு தான் வேல்யூ, जो तुम्हारे भीतर है उसको वैल्यू है, உள்ள இருக்கிற இயேசுவுக்கு தான் வேல்யூ. जो अंदर यीशु है उसके लिए वैल्यू। நம்ம வெறும் டப்பா. हम खाली डब्बे हैं। அல்லேலூயா. आमेन। அப்படி ஒவ்வொரு நாளும் சொல்லி பழகு, ऐसा हर एक दिन बोलकर अब आदत लगाइए, நான் வெறும் டப்பா ஆண்டவரே. मैं खाली डब्बा हूँ परमेश्वर। அல்லேலூயா. आमेन। இந்த பிரியாணி இருக்கிற வரைக்கும் தான் வாசம் வரும். बिरयानी जब तक है तब तक सुगंध, பிரியாணி போனதுக்கு அப்புறம் बिरयानी खत्म होते ही நீங்க வேணா காலையில அந்த டப்பாவை எடுத்து सुबह सूंघ के देखिए, बास आएगा। பிரியாணி இருக்கிற வரைக்கும் சாப்பிட்ற வரைக்கும் வாசம் இருக்கும். बिरयानी जब तक है तब तक सुगंध अच्छा, பிரியாணி போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, बिरयानी जाने के बाद அது நாத்தம் அடிக்கும். वो बास मारेगा। அல்லேலூயா. அதனால இயேசு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வாசம் உள்ளவர். इसलिए यीशु जब तक हमारे भीतर है हम हमारे अंदर से वो सुगंध आएगा। அதனால நம்முடைய வாழ்க்கையில எப்பவும் சொல்லணும், ஆண்டவரே நீங்க பெருகுங்க, इसलिए हमारे जीवन में हमेशा कहना நான் चाहिए என்னைக்கு परमेश्वर आप டப்பாவாவே बड़े, இருக்கிறேன் मैं ஆண்டவரே, हमेशा में डब्बा बनकर நீங்க रहूंगा, பிரியாணியாவே இருங்க. आप बिरयानी रहो। அதான் பிரயோஜனம். वो ही प्रयोग है। எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? सब இப்போ प्रार्थना करेंगे। இந்த கழுதைகிட்ட இருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். देखिए गधी के द्वारा हमने कुछ पाठ सीखे கழுதை हैं। இயேசுவுக்கு தேவையா இருந்தது போல वो गधी जैसा यीशु मसीह की जरूरत थी, நாமும் இயேசுவுக்கு हम भी தேவையானவர்கள். यीशु मसीह की जरूरत இந்த है। கழுதை இயேசுவை சுமந்தது போல जैसा गधी ने यीशु को संभाला, நாமும் இயேசுவை சுமக்க வேண்டும். हमें भी यीशु को लेके चलना இந்த चाहिए। கழுதை இயேசுவின் கட்டுப்பாட்டில் வந்தது போல जैसा वो गधी की बच्चे यीशु के बंधन में आया, நாமும் நம்முடைய இயேசுவின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வர வேண்டும். हमें भी उनके बंधन से जुड़ जाना இந்த चाहिए। கழுதை அது மறக்கப்பட்டு இயேசு ஆராதிக்கப்பட்டார். देखिए गधी को भूल गए और यीशु मसीह की महिमा करने लगे। அதுபோல நம்ம சிறுக வேண்டும், उसी तरह हम भी गड़े இயேசு பெருக और வேண்டும், यीशु बढ़ना चाहिए, இயேசு பெருக வேண்டும். यीशु बढ़ना चाहिए।
எல்லாரும் சொல்லுவோமா, இயேசுவே நீர் பெருக सब வேண்டும், कहेंगे यीशु मसीह तू बढ़े நாங்கள் சிறுக வேண்டும், और हम गड़े, எல்லாவற்றிலும் உம்முடைய நாம மகிமைப்பட வேண்டும். सारे कामों में आपकी महिमा होने पाए। நாங்கெல்லாம் வெறும் டப்பா மாதிரி உள்ளவர்கள் हम அப்பா. सिर्फ खाली डब्बे हैं நாங்கள் परमेश्वर, ஒண்ணும் இல்ல हम ஆண்டவரே. कुछ भी नहीं நீங்க परमेश्वर। இருக்கிற வரைக்கும் தான் ஆண்டவரே. जब तक आप हो तब तक यीशु मसीह। அதனால நீங்க தான் எங்களில் எப்போதும் இருக்க வேண்டும், इसलिए हमारे भीतर हमेशा आप होना चाहिए, எப்போதும் புகழப்பட வேண்டும், आप हमेशा आपकी महिमा होना चाहिए, எப்பொழுதும் உயர்த்தப்பட வேண்டும். हमेशा आपकी ऊंचाई होना चाहिए। இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. इसी को परमेश्वर आशीष से भर दीजिए। நாங்கள் இந்த கழுதை குட்டியை போல हम ये गधी के बच्चे के जैसे இயேசுவுக்காய் வாழ, यीशु के लिए जीने के लिए, உம்மை மகிமைப்படுத்த आपकी महिमा करने के लिए எங்களுக்கு உதவி செய்வீராக. हमें सहायता कीजिए। அன்புள்ள பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். इस स्वर्गीय पिता, ये अच्छा समय के लिए आपको இந்திய धन्यवाद। ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காக इंडिया ஸ்தோத்திரம். आराधना को आपने आशीष किया, इसके लिए धन्यवाद देते அருமையான हैं। பாடல் ஆராதனை செய்தோம், आपकी गीत गाकर आराधना किए, நல்ல சாட்சியை கேட்டோம், अच्छा गवाही सुने, ஜெபம் பண்ணினோம், प्रार्थना किए, உம்முடைய வேத வசனங்களை தியானித்தோம். कि वचन को मनन किए। தொடர்ந்து கர்த்தர் நாம மகிமைப்படும். लगातार परमेश्वर नाम की महिमा होने पर வந்து எல்லாரையும் ஆசீர்வதியும். आए हुए सबको आशीष कीजिए। உம்முடைய வல்ல கரத்துல எங்களை தருகிறோம். आपकी सामर्थ हाथ में सौंपते हैं, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல यीशु பிதாவே. मसीह के नाम से मांगते हैं पिता, आमीन. आमीन। ए मेरे मन यहोवा को धन्य कर। और जो कुछ मुझ में